ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சீஸி பீஸா தான் பார்க்க போகிறோம். இது செம்மையாக சாஃப்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு செம்ம சீஸியாக இருக்கும். வீட்டிலையே டாமினோஸ் பீஸா மாதிரி சூப்பராக லேயராக சாஃப்டாகவும் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நம்ம பீஸா வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பீஸா ரெடி பண்ணுறதுக்கு மெயினான ப்ராசஸே வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறது தான். இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக வார்ம் வாட்டர் ரெடி பண்ணணும். வார்ம் வாட்டர்னால் கையில் தொட்டோம்னா பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற தண்ணியில் தான் நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆகும். அதில் நம்ம 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஈஸ்டெல்லாம் ஆட் பண்ணோடனே அது ஒரு 10 மினிட்ஸாவது வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஈஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகவே இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் இருக்க பர்ஃபெக்டான ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆயிருந்தால் தான் நம்மளால் வந்து சூப்பராக பீஸா வந்து நல்லா எலும்பியும் சாஃப்டாக வரும். இல்லை நம்மளுக்கு ஈஸ்ட் பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆகவே இல்லைன்னா அது வெறும் சப்பாத்தி மாவில் பீஸா வந்து தடவை செய்கிற மாதிரி தான், சாஃப்டாகவே பீஸா வரவே வராது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஈஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆகுதான்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இதில் 2.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். மைதா மாவில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக மாவு பிசைஞ்சிடலாம். அப்படியே மாவு பிசைஞ்சாதான் நம்மளுக்கு சூப்பராக வரும். நம்மளுக்கு அந்த இதில் மாவு பிசைஞ்சோடனே ரொம்ப க்ளூயாக கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப மாவு வச்சு டஸ்ட் பண்ணாதீங்க. ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி நல்லா நீட் பண்ணிக்கிட்டே இருங்க. 10 மினிட்ஸ் கிட்ட கண்டிப்பாக பிசைங்க. நம்ம எவ்வளோ நேரம் மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கோமோ நம்மளுக்கு பீஸா அவ்வளோ சாஃப்டாக வரும். இதே ஸ்டெப் தான் நம்ம ப்ரெட்டு எது பண்ணாலும் இதே தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பீஸா டோவை வந்து நல்லா 2 ஹார்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஊற வைங்க. வெயில் சீசன்னா சம்மர் சீசன்னா நம்மளுக்கு டக்குன்னு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி மாவு சூப்பராக ரைஸ் ஆகும். இதே இது நம்மளுக்கு குளிர்காலம்னா நம்மளுக்கு ஒரு 2.5 ஹார்ஸ் ஒரு 3 ஹார்ஸ் கிட்ட ஆகும் நம்மளுக்கு நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி மாவு ரைஸ் ஆகுறதுக்கு. நம்ம இன்னைக்கு வெஜ் பீஸா பண்ணுறதுனால நான் இன்னைக்கு இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். பன்னீர் பீஸா ரெடி பண்ண போகிறேன். மேலே டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது வேணும் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டாப்பிங்க்கு கண்டிப்பாக மொசரேலா சீஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா சீஸி ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். பீஸா வந்து எக்ஸ்ட்ரா சீஸியாக இருக்கிறதுக்காக அந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் வந்து சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. இது வந்து நடுவில் சென்டர் லேயரில் ஆட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். ஒயிட் சாஸ் ரெடி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நான்ஸ்டிக்கே யூஸ் பண்ணுங்கள். வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இதில் வந்து பட்டரும் 2 ஸ்பூன் நம்ம மைதா மாவு மட்டும் ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணது எதுவுமே கருகிடக்கூடாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபுல் டைமும் சிம்லே தான் வச்சுக்கோங்க. அதை நல்லா கிளறி விடுங்க. மைதா மாவையும் நம்மளோட பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வந்து கட்டி தட்டிடக்கூடாது, இல்லை கருகவும் செஞ்சிடக்கூடாது. ஸோ நான் வந்து ஃபுல்லாக சிம்லேயே வச்சுருக்கேன். இதில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 கப் கிட்ட பால் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சீஸ் ரெடி பண்ண பிறகு கட்டியாக தான் செய்யும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜில் கூட கொஞ்சம் பால் ஊற்றி கிளறினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கன்வெர்ட் ஆகும். இந்த ஒயிட் சாஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிற போதே நம்ம வந்து சீஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு மொசரேலா சீஸ் தான் ஆட் பண்ணணும் இல்லை, நார்மலாக ஸ்லைஸ் பார் இருக்கும்ல அந்த சீஸ் பேக்கெட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் செய்யும் போது எதுவுமே நம்மளுக்கு கட்டியாகவே கூடாது, திக்காகவே ஆகக்கூடாது, கல் மாதிரி எதுவும் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து மாவு சீஸு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், கட்டி தட்டிடக்கூடாது. இந்த ஒயிட் சாஸ்க்குரிய சால்ட்டும் பிறகு நம்மளுக்கு ஆரிகானோவும் சில்லி ஃப்ளிக்ஸும் ஆட் பண்ணோம்னா செம்ம சீஸியாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகும். இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடச்சிரும். ரெடி பண்ணி நீங்கள் ரொம்ப நேரம் வெளியில் வைக்காதீங்க, இன்னொருக்க திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ண போகும்போது பீஸா மேக் பண்ண போகும்போது ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஒயிட் சாஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீஸாவும் 2 ஹார்ஸ் கிட்டே எனக்கு ஆச்சு. நல்லா சூப்பராக எலும்பி வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இதில் உள்ளே இருக்க ஏர் பபுள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொருக்க நல்லா பிசைங்க. அப்போ தான் அதுக்குள்ளே அடைச்சிட்டு இருக்க ஏர் பபுள்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் நம்மளுக்கு மாவுட்டேருந்து. இப்போ நம்மளோட மாவு வந்து 2 பீஸா இதுக்கு செய்யலாம். நம்ம வந்து 2 பீஸாவும் நல்லா மீடியம் சைஸ் பீஸாவாக சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதில் நல்லா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து ஹாஃபாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து பாதி பீஸா நீங்கள் எடுத்து வச்சாதான் நம்மளுக்கு 2 லேயர் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவை ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் செப்பரேட் பண்ணி பிரித்து வச்சிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் சைஸ் வந்து ஒரே லெவலில் ஒரே டைமிங்கில் ஓவனில் குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண முடியும். நீங்கள் இதே இட்லி பானையில் வச்சாலுமே முடிஞ்ச அளவு எல்லாமே ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வேகிறதுக்கு டைமிங் ரெடி பண்ண முடியும்.
இப்போது நம்ம வந்து செகண்ட் லேயர் பேஸ் பண்ணாமல் நடுவில் பண்ணுற ஒரு லேயருக்கு நான் வந்து இதுக்கு மாவு இழுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாவை பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணால் தான் அந்த ஒயிட் சாஸை வந்து சூப்பராக அதில் அப்ளை பண்ணி நம்ம பீஸாவுக்கு கோட்டிங் பண்ண பெர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பெர்ஃபெக்டாக இழுத்து வச்சாச்சு. செம்ம சாஃப்டாக இருக்குது நம்மளுக்கு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஃபோர்க் வச்சு குத்திக்கோங்க, இல்லைன்னா நல்லா எலும்பி தான் வரும். நீங்கள் ஃபோர்க் வச்சு குத்தினா தான் உள்ளே வரை நல்லா வேகும் நம்மளுக்கு. நம்ம ஷாலோவாக தான் சுட்டு எடுக்க போகிறோம், சும்மா லைட்டாக ரஃப்பாக தான் நம்ம சுட போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பீஸா சாஸ்லாம் ஆட் பண்ணும்போது பெர்ஃபெக்டாக ஆட் ஆகும். கீழே ஒயிட் லேயர் சாஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆகிறக்காக தான் இதை வந்து நம்ம ரஃப்பாக தான் குக் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபோர்க் வச்சு குத்துற ஸ்டெப் வந்து கண்டிப்பாக செய்யணும், மஸ்ட்டு. இப்போது இதை வந்து நம்ம லோ ஹீட்லேயே வச்சு நீங்கள் லைட்டாக சுட்டு திருப்பி எடுத்துட்டாலே போதும். இதில் வந்து பட்டர் இல்லை ஆயில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. சும்மா நார்மல் டவாவில் நீங்கள் லைட்டாக சுட்டு திருப்பி எடுத்து போட்டாலே போதும். நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் வைக்காமல் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துருங்க. இப்போது நம்மளோட சென்டர் பீஸா லேயருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேஸ் ரெடி பண்ணிட வேண்டியதான். பேஸ்க்கு நம்ம ஆல்ரெடி பெரிய சைஸில் தான் எடுத்து வச்சுருக்கோம் பீஸாவுக்கு வந்து. இப்போது இதை வந்து நல்லா இழுத்து வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டோம்னா பீஸாவுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கே நம்ம மாவை திருப்பும் போதே தெரியும், மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்கும் மெயினான காரணம் வந்து நம்ம பீஸாவுக்கு ஆட் பண்ணியிருந்த ஈஸ்ட்டு தான். இப்போது நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணும்போது அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கார்னர்ஸ் பேஸ்லலாம் வந்து நம்மளுக்கு. ஸோ நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம பீஸாவோட கார்னர்ஸ்லலாம் வந்து நீங்கள் நல்லா அப்படி கையை வச்சு பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு அது நல்லா கிறிஸ்பியாக ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு. இது மாதிரி நம்ம செட் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போயே வந்து இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ஆயிடுச்சு. இங்கே ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் உங்கள் ஒயிட் சாஸ் இருக்குன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணி உனக்கு குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஒயிட் சாஸ் வந்து லிக்யூட் கன்சிஸ்டன்சியில். இதை வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு செம்ம ஃப்ளேவராக இருக்கும். எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஃப்ளேவர் தெரியும் நம்ம கடித்து சாப்பிடும் போதே. நம்ம லைட்டாக டவா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பீஸா பேஸை வந்து சூப்பராக செட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு பீஸாவோட பேஸ் வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஃபைனலாக அதோட எட்ஜஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கைட்டே செஞ்சு விட்டுருங்க. பிறகு ஃபோர்க் வச்சு லைட்டாக குத்திக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எலும்பி வராது, உள்ளே நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு வேகும். நம்ம பீஸாவோட பேஸில் ஃபுல்லாக சூப்பராக பீஸாவோட சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதோட நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பீஸா சாஸ் வந்து நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பீஸா சாஸ் ஆட் பண்ணும்போது அது வந்து செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 2 லேயருக்கு சாஸ் வச்சாச்சு. கீழே பேஸில் வந்து நம்மளுக்கு ஒயிட் சாஸும் இப்போ மேலே வந்து நம்மளுக்கு வந்து பீஸா சாஸும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நல்லா கார்னர் எட்ஜஸில் கூட நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பீஸாவோட ஃப்ளேவர் வந்து. நெக்ஸ்ட்டு நம்ம பீஸாவோட டாப்பிங்கில் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நான் என்கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஒவ்வொரு ஸ்லைஸாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், அவங்களோட ஃபேவரட்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆனியன்ஸ் ஆட் பண்ணோம்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணும்போது. இதில் தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணோம்னா நல்லா காயாக இருக்க தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். பழமாக இருந்ததாக ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப தண்ணியாக சிந்தும். அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போவே நம்ம மைக்ரோ ஓவனை நம்ம 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு அடுத்து ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகும். இது நம்ம இட்லி பானையில் வைக்கிறோம்னா நம்மளோட ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அதுவும் ப்ரீ ஹீட் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மொசரெல்லா சீஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணாதான் அது வந்து நல்லா சீஸியாக சூப்பராக இருக்கும், நல்லா மெல்ட் ஆகி ரெடி ஆகும் நம்மளுக்கு. இது வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் ஹை ஸ்பீடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சில்லி ஃப்ளிக்ஸ் ஆரிகானோவும் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போது நம்ம பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட எட்ஜஸ் எல்லாம் நம்ம குக் பண்ணுறதுக்கு இதில் கார்னர்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா ஆயில் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் நம்மளுக்கு. இப்போது நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் இப்போது நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நம்மளோட பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
பீஸா குக் பண்ணுற டைமிங் வந்து 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இதே இது நீங்கள் வந்து கடையில் வாங்குற மாதிரி கிடைக்கணும்னா கடைசி ஸ்டெப் வந்து ஒரே ஒருக்க மட்டும் கிரில் பண்ணுங்கள். அந்த மாதிரி கிரில் பண்ணும்போது நல்லா டாப்பிங்ஸ் எல்லாம் இன்னும் கூட கிரில் ஆகும். மாதிரி மேலே மட்டும் ப்ரௌனிஷாக பன்னீர் வெங்காயம் எல்லாம் ப்ரௌனிஷாக ஆன மாதிரி இருக்கும். அந்த ஒரு லுக் எஃபெக்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. நான் பண்ண வேண்டிய அந்த கிரில்லிங் ஸ்டெப் பண்ணுறக்குள்ளேயே எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக என்னால் அந்த ப்ராசஸ் மட்டும் பண்ண முடியலை. அந்த கிரில்லிங் ப்ராசஸ் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்க டாப்பிங்லாம் நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஃப்ளேவர் கொடுக்கும். அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். இப்போ நம்மளோட பீஸா வந்து செம்மையாக குக்காகி அது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கடையில் வாங்குறது வந்து அந்த மாதிரி கிரில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம பீஸாவை கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாகவும் ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அப்படியே நூல் நூலாக சூப்பராக வருது. எல்லாமே மொசரெல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. நம்ம ரெடி பண்ண அந்த 2 லேயருமே சூப்பராக இருக்குது. நடுவில் வந்து ஒயிட் கலரும் மேலே வந்து நல்லா பீஸா சாஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பன்னீர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேபி கார்ன் ஸ்வீட் கார்ன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்மளோட சீஸ் பர்ஸ்ட் பீஸா வந்து சூப்பராக செம்ம சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. என்னால் ஃபைனல் ஸ்டெப் அந்த கிரில் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் என்னால் பண்ண முடியல. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக நம்ம குக்கரில் குக் பண்ணுறோம்னா அந்த இது கடைசி ஸ்டெப் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டவாவில் வச்சு கீழே மட்டும் ஃப்ரை பண்ணோம்னா அடியில் வந்து நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆன மாதிரி டேஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியான ஃப்ளேவர் நம்மளுக்கு இன்னும் நல்லாவே நம்மளுக்கு கொடுக்கும். இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மீடியம் சைஸ் பீஸா வந்து கண்டிப்பாக 2 ரெடி பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பை.